ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் காசிப் கிச்சன். நம்மளோட 30 டேஸ் லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே வந்து 26 ஆச்சு. ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து வீடியோஸ் நான் போடலை. ரீசன் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் என்ன இருக்குது, அப்புறம் நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி விலாக் மாதிரி இருக்கும். வெயிட்டு பார்த்திங்கன்னா நான் வெறும் வெயிட்டில் தான் வெயிட்டு செக் பண்ணியிருக்கேன். 77.600 இருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய வெயிட்டு. இந்த முறை 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்து 2 கிலோ வெயிட் லாஸ் தான் ஆகியிருக்கு. அதுக்கு மேலே வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாத சூழ்நிலையாக என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு சுத்தமாக உறக்கம் இல்லாதனால இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. இன்றைக்கி காலையில் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்தேன். அந்த கரிஞ்சீரகம் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிருந்தேன். அப்புறம் வந்து வெறும் வயிற்றில் பதாமும் அதுக்கப்புறம் வந்து அந்த வால்நட் இருக்குல்லையே அதுவும் சாப்பிட்ருந்தேன். காலை உணவுக்கு வந்து ஒரு கொய்யாவும் சாம்பார் அப்புறம் 2 முட்டை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கிளப்பி போயிட்டேன். ஃபீவர் போயிருக்கனால அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஃபேஸில் வந்து அந்த சின்ன சின்ன முகப்பருவெல்லாம் வந்திருக்குல்ல, அது அப்படி தான் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் போய் ஃபீவர் செக் செக் பண்ணிவிட்டு மெடிசன்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தேன். வரப்போ இந்த சாலை மீன் இருக்குது இல்லையா, சாலை மீன் வாங்கிட்டு வந்தோம். இது என்னோடய பாட்டி இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க. ரொம்ப சிம்பிள், எதுவும் கிடையாது. சாலை மீன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்த சாலை மீன், அப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்து வந்து புளிக்கரைசல் இருக்கு இல்லையா, புளிக்கரைசல் அந்த புளித்தண்ணி இதில் சேர்த்து அந்த புளித்தண்ணியிலே இதை வேக வச்சு எடுக்கணும். இதில் இங்கே வேறு எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். நான் சொன்ன இவ்வளோ பொருள் போதும். இது வந்து அந்த புளித்தண்ணியிலேயே இந்த மீன் வந்து நல்லா கொதித்து வேகும். வெந்துறப்போ அந்த புளித்தண்ணியோட எசன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மீனுக்குள்ளே இறங்கி அந்த பச்சை மிளகா அந்த மீனெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கிழங்கு கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. நாங்கள் வந்து என்னோடய பாட்டி இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ அக்கா வந்திருந்தாங்க, அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடு, பாட்டி செய்வாங்கள்ல அந்த மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் செஞ்சுருந்தா கடைசியாக இறக்குறப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி இதை சுண்டை வச்சு நீங்கள் இறக்கிட்டேன்னா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்சுக்கு கனவை மீன் கூட்டு வச்சுருந்தேன். இந்த மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, இல்லை அதுக்கு கூட வந்து கிழங்கும் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு 2 துண்டு கிழங்கு, அப்புறம் கனவை மீன், அப்புறம் கொஞ்சம் சாம்பார், அது கூட வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக சோறு, ரொம்ப கம்மியாக சோறு, அப்புறம் 2 துண்டு மீன், அந்த பச்சை மிளகாயெல்லாம் வச்சு சாப்பிட்ருந்தேன். இந்த காய்ச்சல் வர்றப்போ வாய்க்கு ருசியாக கொஞ்சம் காரசாரமாக நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும். கொஞ்சம் புளிப்பெல்லாம் இருக்கணும்னு தோணும் எனக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக இப்போ ஒரு வாரமாக காய்ச்சல் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நார்மல் வைரல் ஃபீவர் தான், செக் பண்ணி பார்த்துட்டோம். ஒன்றும் குழப்பம் ஒன்றும் இல்லை. விளக்கமாக இருக்குது. அந்த சளி தொந்தரவு இருக்கிறதுனால இந்த சர்ஜரியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதனால இந்த சளி கொஞ்சம் இப்போது இந்த மழையெல்லாம் நினச்சி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அடுத்ததாக வந்து நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்காக நான் வந்து ஒரு பீட்ரூட் லிப் பாம் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். நேச்சுரலாக நான் அடுத்து ஹோம்மேடாக வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த நேச்சுரல் லிப் பாம் வந்து பீட்ரூட் லிப் பாம் தான். ஸோ அது வாங்கியிருந்தேன். ஆனால் அதில் வந்து டெண்டாக இருந்துச்சுன்னா, டென்ட் லிப் பாம்னால் கொஞ்சம் கலர் கிடச்சிருக்கும். இது வந்து நார்மல் தான், அதில் கலர் கிடைக்கல. அப்புறம் நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி சர்க்கிளில் கொடுத்துட்ருந்தேன். இப்போ அதில் வந்து வெயிட் லாஸுக்காக மிக்ஸ் கேட்டிருந்தாங்க. 2 பேர் வெயிட் லாஸுக்கு, 2 பேர் வெயிட் கெயினுக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஹெல்த் மிக்ஸை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருந்தேன். உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் சுத்தமாக ரெஸ்ட்டு கிடையாது. நிறைய வேலை வீட்டில் இருக்குது. ரீசன் வந்து தெரியும், அம்மா அப்பா 2 பேர் உடம்பு முடியாமல் இருக்கனால வேறு வழி இல்லை. ஸோ அந்த ஹெல்த் மிக்ஸுக்காக ஒவ்வொரு பொருட்களையும் தனியாக போட்டு வறுத்துட்ருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 21 பொருள் இருக்கும். ஒவ்வொன்றையும் தனியாக போட்டு அதை வறுத்துட்டே இருக்கணும். அதை முதல்ல கழுவி அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வறுக்கணும். இங்கே மழை இருக்கனால கிடைக்கிற கேப்பில் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பெரியவன் வந்து ரொம்ப நாளாக ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கா. முதல்ல வந்து கற்றுட்டு அவள் கரெக்டாக ஓட்டுற டைம் என்ன ஆச்சுன்னா, வீட்டில் மாடிப்படியிலேருந்து விழுந்து கால் வந்து இதாகிடுச்சு. கண் இருக்கு இல்லையா, அந்த மொழி விலகிடுச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 மாதம் ரொம்ப அவஸ்தைப்பட்டா பாப்பா. அவளால் எதுவுமே பண்ண முடியலை. ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நிறைய வண்டி இருக்காது, பெரிய வண்டியெல்லாம் அதிகமாக இருக்காது. எங்களுக்குன்னா மெயினில் இருக்கிறதுனால எப்போவும் பெரிய பஸ்ஸு, அப்புறம் மெயின் பஸ் எல்லாம் ஓடுற ரோடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் ரோட்டில் கற்றுக் கொடுக்குறது. இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் இதை வேடிக்கை பார்த்து சைடு கேப்பில் வந்து நம்மளோட ஹெல்த் மிக்ஸர் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதுக்கு அடுத்ததான் வந்து அதை நமக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா, அதுக்காக அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்.
பரவாயில்ல, ஓரளவு ஓட்ட கற்றுக்கிட்டா சீக்கிரமாக நல்லா ஓட்டுவான்னு நினைக்கிறேன். எனக்கும் ஸ்கூட்டி, கார் 2மே ஓட்ட தெரியும். ஆனால் பயங்கர பயம். அந்த பயத்தினாலே பெருசாக நான் வண்டி எடுக்க மாட்டேன். 2க்கும் லைசன்ஸ் இருக்குது, 2ம் கற்றுக்கிட்டேன். ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன். எனக்கு ஸ்கூட்டி வந்து ஹஸ்பண்ட் தான் ஓட்ட கற்றுக் கொடுத்தாங்க. இதே மாதிரி இதே ரோட்டில் தான் இதே ஸ்கூட்டி நாங்கள் வாங்கி புதுசாக வாங்கி அதில் கற்றுக்கிட்டோம். இப்போ அதிலே அவள் கற்றுக்கிறா. ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்தா அந்த டைமு. இப்போ அவள் வளர்ந்துட்டா, 10th படிக்கான். இப்போ அவள் வந்து கற்றுட்ருக்கா அதே ஸ்கூட்டியில். நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்னா, நீ ஸ்கூட்டி ஓட்டினதுக்கப்புறமா என்னை பின்னாடி வச்சு நமக்கு வீட்டுக்கெல்லாம் போகிறப்போ உன்னோட ஸ்கூட்டியில் போகணும் அப்படின்லாம் சொல்லி அவளை இது பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் நமக்கு எப்படி அப்படின்ட்டு. கண்டிப்பாக ஓட்டிடுவான். ரொம்ப ஆசை. இந்த சின்ன குழந்தையிலேருந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டோன்னா அவங்க வளர்கிறப்ப நல்லா ஓட்டுவாங்க. அப்புறம் ஹெல்த் மிக்ஸ்க்கான எல்லாமே வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு, கொண்டக்கடலை, அது மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் கருப்பு காணம், வெள்ளை காணம், வெயிட் லாஸுக்கான பொருட்கள், அந்த சிகப்பரிசி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இதில் இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம ஹெல்த் மிக்ஸ் எடுக்கிறப்போ ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன தெரியுமா? வெறும் ஹெல்த் மிக்ஸ் மட்டும் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிப்பாங்க. அந்த தப்பு பண்ணவே செய்யுங்க. கூட வெஜிடபிள்ஸை சாப்பிடுங்க. அப்போ தான் இதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் டின்னருக்கு வந்து கொஞ்சம் அவியல், 2 முட்டை வேக வச்சது, அப்புறம் வந்து கொஞ்சம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ என்னோட டே இப்படி தான் முடிஞ்சு. இந்த தடவை வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்து நான் கரெக்டாக டயட்டு ஃபாலோ பண்ணியிருந்தேன். எல்லா முறை மாதிரியும் ஒரு நாள் தானே நம்ம சீட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த காய்ச்சல் வந்ததுனால இப்போ கடந்த ஒரு வாரமாக நைட்டு டின்னர் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய மெடிசன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறனால இதெல்லாம் என்னோடய டயட்டை பாதிக்குதா என்னென்னு எனக்கு தெரில. வெயிட்டு குறையவே இல்லை. அப்படியே நான் குறையவே மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அந்த 2 கிலோவில் அப்படியே நிற்கிது. இன்னொன்று ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லை. நான் தூங்கி எத்தனை நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரில. அம்மா வீட்டில் வந்ததுலேருந்து எனக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை. இதெல்லாம் என்னோடய டயட்டை பயங்கரமாக பாதிக்குது. இருந்தாலும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் இந்த வெயிட் லாஸ் பண்ணுறப்போ சிலர் இறந்தெல்லாம் போகிறாங்களே, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ அதை பற்றி ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த டயட் அனுபவத்தில் எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அதை பற்றி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த தப்புனால நம்ம வந்து அன்ஹெல்த்தியாக மாறுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். டயட்டில் வந்து உடனே எல்லாம் கற்றுக்கல, நிறைய தப்பு பண்ணியிருக்கேன்னா. ஸோ அதை பற்றியெல்லாம் உங்கள் கூட ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில்